தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாகிய திட்டம் அப்படிங்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 1 கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு புது சேஞ்ச் கொண்டு வர போறாங்க, புதிய மாற்றம் கொண்டு வர போறாங்க. மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் 4000 வரை கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பெறுவது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு புரியும். எந்தெந்த குடும்பங்களுக்கு இந்த 4000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் இந்த நிலையில் மேலும் 3 திட்டங்கள் மூலம் கூடுதலாக 3000 ரூபாய் பெறவும் தமிழ்நாடு அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஆமாங்க, தமிழ்நாடு முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த முகாம்ல மகளிருக்கான உரிமை தொகை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 மினிட்லேயே எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த ஒரு முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த உறுதிமொழியினை அளித்துள்ளார். இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய இந்த ஆவணங்கள் இருந்தா போதுங்க. இந்த 5 ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக வேறு ஆவணங்கள் இதற்கு கேட்கப்படவில்லை. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் போக வேறு என்னென்ன திட்டம் அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை போக அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக ரூபாய் 2000 வரை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 2000 வரை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக 2000 ரூபாய் கிடைக்கும். புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் இந்த உதவி வழங்கப்படுகிறது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்க குழந்தைகள் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெண் குழந்தைகளா இருக்கட்டும் அவங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்களா இருக்கணுங்க. அரசு பள்ளிக்கு செல்பவர்களாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கணும். புதுமை பெண் திட்டத்தை மாதிரியே மாணவர்களுக்கான ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த சில மாதங்கள் முன் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டது. இதன்படி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ உங்களுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குறாங்க. அரசு வழங்குறாங்க. மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டது.
அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது புதுமை பெண் திட்டம் தாங்க. அதே மாதிரி இது வந்து தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களின் மூலம் தகுதியான பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இது போக உங்கள் வீட்டில் வயதான நபர்கள் இருந்தால் முதியோர் ஓய்வூதியம் அவர்கள் பெற முடியும். முதியோர் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 1000 பெறும் மூத்த குடிமக்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மொத்தமாக உங்களுக்கு 4000 ரூபாய் வரை கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 1000 ரூபாய் அப்படிங்கிறது தமிழக அரசால் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு இளங்கலை படிப்பு முடியும் வரை ரூபாய் 1000 உதவித்தொகை அப்படிங்கிறது தமிழக அரசால் வழங்கப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படுதுங்க. இதே மாதிரி உங்க வீட்டில் வயதான நபர்கள் இருக்காங்க அப்படின்னா முதியோர் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 1000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் அப்படிங்கிறது தமிழக அரசால் தரப்படுதுங்க. தென் ஃபைனலாக இந்த 4000 ரூபாய் அப்படிங்கிறது எப்படி பெறுவது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். மேற்கண்ட 4 திட்டங்களின் பலன்களும் ஒரே குடும்பத்திற்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் 1000 பெறுகிறார். அவரது மகள் உயர்கல்வி பயில்வதால் புதுமை பெண் திட்டத்தில் ரூபாய் 1000 பெறுகிறார். அவரது மகன் உயர்கல்வி பயில்வதால் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1000 பெறுகிறார். அதே வீட்டில் வசிக்கும் ஒரு முதியவர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் ரூபாய் 1000 பெறுகிறார். இப்படி இந்த 4 திட்டங்களின் மூலம் அந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் மொத்தமாக 4000 ரூபாய் அரசு உதவித்தொகையாக கிடைக்கும். இதற்கு விண்ணப்பம் செய்யும் செயல்முறை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்களில் நீங்க சேர விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதற்கான செயல்முறைகளை அரசு வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற சிறப்பு முகாம்கள் மூலமாகவும் சேவை மையங்கள் மூலமாகவும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கான உதவிகள் மாணவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்கள் வழியாகவே செயல்படுத்தப்படுகின்றன. முதியோர் ஓய்வூதியத்திற்கு வருவாய்த்துறை அலுவலகங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒருங்கிணைந்த நலத்திட்டங்கள் ஒரு குடும்பத்தின் மாத வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் கல்வி மேம்பாடு, மகளிர் திட்டங்கள் மற்றும் முதியோர் பாதுகாப்பு என சமூகத்தின் பன்முக வளர்ச்சியை ஒரே நேரத்தில் சாத்தியமாக்குகிறது.